இன்றைக்கி 8 மந்த் பேபியோட டே 2 மீல் பிளான் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் கேரட்டை ஸ்டீம் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி தோசையாக ஊற்றி அம்முக்குட்டிக்கு கொடுத்தேன். அது அம்முக்குட்டி ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி உங்களோட பேபிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அம்முக்குட்டிக்கு ஃபஸ்ட் டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இந்த ரெசிபிக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லைட்டாக மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஆல்ரெடி வேக வச்ச ரைஸ் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். நான் அம்முக்குட்டிக்கு எல்லோ எக் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். அதை நல்லா ஸ்க்ரம்பிள் மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மேஷர் வச்சு மசிச்சு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அம்முக்குட்டிக்கு ஊட்டி விட்டேன். அம்முக்குட்டிக்கு இந்த எக் ரைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபியை லஞ்சுக்கு உங்களோட பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டின்னருக்கு அம்முக்குட்டிக்கு பிடிச்ச ரெட் அவல் எல்லோ பம்கின் கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு மீடியம் சைஸ் எல்லோ பம்கின் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் மூங் தால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் அவல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி குக்கர் லிட் போட்டு மூடி ஒரு 3 to 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். கூல்டவுன் ஆன உடனே ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அம்முக்குட்டிக்கு ஊட்டி விட்டேன். அம்முக்குட்டிக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களோட பேபிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டின்னருக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்கும்.